வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே 9th செகண்ட் யூனிட் ரியல் நம்பர்ஸ் மெய்யெண்கள் டாப்பிக்கில் நம்ம 4 வீடியோஸ் பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். இதில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முருடுகள், சர்ட்ஸ். இந்த வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும், சர்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை. ஆனால் எக்ஸாமில் இதிலேருந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதில் பாருங்கள், என்ன சர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ ரூட் 4 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 4க்கு ரூட் எடுத்தோன்னா நம்மளால் 2ன்னு எழுத முடியும். ரூட் 9 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 9க்கு ரூட் எடுத்தோன்னா 3ன்னு எழுத முடியும். ரூட் 7னா 7க்கு ரூட் எடுத்து எழுத முடியுமா? எழுத முடியாது. இப்படி ரூட் எடுக்க முடியாத நம்பர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா முருடுகள், சர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ போன வீடியோவில் இதே ரூட் 7 அப்படிங்கிறத நம்ம விகித முறா எண்கள்னு சொன்னோமே சார், இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அதை தான் நம்ம அடுத்தடுத்த பாயிண்டில் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இப்போ மேலே சொன்னது தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம 4, 9ன்னு சொன்னது அவங்க வேறு ஒரு சில உதாரணங்கள் மூலமாக சொல்லியிருப்பாங்க. சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் முருடுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை அவங்க 1 மார்க்கில் கேட்பாங்க. முருடு என்பது ஒரு விகிதமுறு எண்ணின் விகிதமுறா மூலம் ஆகும். இதை ஒரு கொஷினாகவே கேட்கலாம் டெட்டை பொறுத்த வரைக்கும், டெட்டு டிஆர்பியில். இது ஒரு விகிதமுறு எண்ணின் விகிதமுறா மூலம், அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சர்டு இல்லாட்டி முருடு அப்படின்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ 7 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். 7ங்கிறது ஒரு விகிதமுறு எண். இதோட விகிதமுறா மூலம்னா ரூட் போகிறது, ஸ்கொயர் ரூட்டோ கியூப் ரூட்டோ, ஸ்கொயர் ரூட்டு கியூப் ரூட்டு, இதை பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ இப்படியெல்லாம் வரக்கூடியது தான் இந்த விகிதமுறா மூலம்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா முருடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் பாருங்கள், ரூட் 2ங்கிறது ஒரு முருடு. ஏன் அப்படின்னா வேணா இதை கொஷினாக கேட்கலாம். ரூட் 2ங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா x² = 2ன்னு எழுதலாம். ஏன்னா இந்த ஸ்கொயர் அங்கே போகிறப்ப x² = 2னா x = என்னவாயிடும், ஸ்கொயர் அங்கே போகும்போது ரூட் 2ஆக போயிடும். ஸோ அவங்க கொஷினும் கூட இப்படி கேட்பாங்க, x² = 2ன் ஒரு மூலம் எது, அல்ல விகிதமுறா மூலம் எது அப்படின்னு கொஷினாக கேட்பாங்க. சரியா? அது மாதிரி ரூட் 2 அப்படிங்கிறது ஒரு முருடு. இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரூட் 2ஓட வேல்யூ 1.414213 அப்படின்னா அது ஒரு முருடு கிடையாது. அதுதான் வித்தியாசம். அது ஒரு விகிதமுறா எண், அதாவது சுழல் தன்மையற்ற தசம எண் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? இதில் மெயினான விஷயம் இதுதான். பை அப்படிங்கிறது ஒரு விகிதமுறா எண். ஆனால் அது என்ன கிடையாது அப்படின்னா முருடு கிடையாது. ஏன்னா பையை நம்ம ரூட்டில் எழுத முடியாது. ஸோ பையங்கிறது விகிதமுறா எண் தான், ஆனால் அது ஒரு முருடு கிடையாது. அவங்க இதை தான் கேட்பாங்க, கீழே இருக்கிறதுல எது முருடு இல்லைன்ற மாதிரி இந்த நம்பர்ஸை கொடுத்து கேட்பாங்க. சர்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் போன வீடியோவில். அப்படிங்கிறதும் ஒரு விகிதமுறா எண், ஆனால் அதுவும் என்ன கிடையாது அப்படின்னா முருடு கிடையாது. சரிங்களா? அதான் இங்கே விளக்கம் கொடுத்துருப்பாங்க, ஏன் விகிதமுறா எண், ஏன் மூலம் கிடையாது, முருடு கிடையாது அப்படின்ட்டு. இப்போ இதில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். பொருத்தம் இல்லாதது எது? ஒரு 6-7 நம்பரை கொடுத்துட்டு இல்லை எது மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ரூட் 36, 36க்கு ரூட் எடுத்தோன்னா 6. 50/98, 50 எடுத்து 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 25, இங்கே 49ன்னு வரும். ஸோ 25க்கு ரூட் எடுத்தோன்னா 5, 49க்கு ரூட் எடுத்தோன்னா 7, 1க்கு ரூட் எடுத்தோன்னா 1, 1.44. இப்போ 12² 144, அப்போ 1.2. 32, 5th ரூட் ஆஃப் 32 அப்படின்னா 32 2^5ன்னு எழுதலாம். ஸோ 2. 120 நம்மளால் இந்த மாதிரி ரூட் இல்லாமல் பிரிக்க முடியுமா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா 4 3 இங்கே பாருங்களேன். 120 ஒரு முழு ரூட்டாக வராது. 2ஆம் வாய்ப்பாட்டில் போடுறீங்கன்னா 60, மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போடுறோன்னா 30, 2ஆம் வாய்ப்பாட்டில் போடுறோன்னா 15, இதுக்கு மேலே 3ஆம் வாய்ப்பாட்டில் போடுறீங்க அப்படின்னா 5ன்ற மாதிரி தனியாக தான் நிற்கும் இதெல்லாம். அப்போ என்னென்னு எழுதலாம் அப்படின்னா 2√30ன்னு எழுதலாம். ஸோ இதெல்லாம் ரூட்லேருந்து முழுசாக வெளியே எடுக்க முடிஞ்சிருக்கு. இதை ரூட்லேருந்து முழுசாக வெளியில் எடுக்க முடியல பாருங்கள். அப்போ பொருந்தாதது எது அப்படின்னா ரூட் 120. சரியாக சொல்லணும், இதெல்லாம் விகிதமுறை எண்கள். இது மட்டும் விகிதமுறா எண் இல்லாட்டி முருடு. சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி தான். பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரூட் 7 ரூட் எடுக்க முடியாது. ரூட் 48, 16 3 48 பிரித்தாலும் என்ன கிடைக்கும்னா 4√3 நிற்கும். இதுக்கும் ரூட் முழுசாக வராது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தான் 6. இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது கியூப் ரூட்டு பாருங்கள். அதனால் இதுக்கும் ரூட் எடுக்க முடியாது. இதுவும் 2மே விகிதமுறா எண்கள் தான். இங்கேயும் ரூட் எடுக்க முடியாது. இங்கே ரூட் எடுக்கலாம் பாருங்கள். 1.1, ஏன்னா 11 ஸ்கொயர் பண்ணால் 121. இங்கேயும் ரூட் எடுக்க முடியாது. ஸோ இதில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 1.21ன்றது தான் பொருந்தாதது. சரியா? இப்போ நம்ம சொன்ன விஷயத்தான் இங்கே கேள்வியாக கேட்டிருக்காங்க பாருங்கள். அனைத்து முருடுகளும் விகிதமுறா எண்களா? அனைத்து விகிதமுறா எண்களும் முருடுகளான்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், அனைத்து முருடுகளும் விகிதமுறா எண்கள் தான். எஸ், அனைத்து முருடுகளும் என்னது அப்படின்னா விகிதமுறா எண்கள். எல்லா விகிதமுறா எண்களும் முருடுகளானா கிடையாது. எல்லா விகிதமுறா எண்களும் முருடுகள் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொன்னால பையங்கிறது ஒரு விகிதமுறா எண், ஆனால் முருடு கிடையாது. ஈங்கிறது ஒரு விகிதமுறா எண், ஆனால் முருடு கிடையாது. சரியா? ஸோ எல்லா விகிதமுறா இது ஏன்னா ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு எது சரி எது தவறுன்னு கொஷினாக கேட்கலாம் பாருங்கள். சரியா?
அடுத்ததாக முருடின் வரிசை. நம்ம இது ஏற்கனவே விகிதமுறா எண்களுக்கு பார்த்த வரிசை மாதிரி தான். வரிசைங்கிறது இப்போது ரூட் ஆஃப் 7 அப்படின்னா இது ஸ்கொயர் ரூட்டு, க்யூத் ரூட் ஆஃப் 7னா இது க்யூத் ரூட்டுன்னு சொல்லுவோம்ல. அந்த ஆர்ம்ஸுக்குள்ளாடி என்ன இருக்கோ அதுதான் அதனுடைய வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே வரிசை கொண்ட முருடுகள் அப்படின்னா இதில் மெயினாக சொல்ல வந்தது நான் இந்த பாயிண்ட்டு தான். இதில் பாருங்கள், இதில் ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 3 ஒரு இருபடி முருடுகள்னு சொல்கிறாங்க. என்னென்னா ரூட் எக்ஸ். ஏன் இருபடினா இங்கே ரூட்டுக்குள்ளாடி ஆர்ம்ஸில் எதுவுமே இல்லைனா என்ன இருக்குன்னு அர்த்தம் சொல்லியிருக்கோம், 2 இருக்குன்னு அர்த்தம் சொல்லியிருக்கோம். அதே தான் 3வது நம்பரில் சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம்ன்ட்டு. ஸோ எதுவுமே இல்லைனாலும் 2 இருக்குன்னு அர்த்தம், 2ன்னு கொடுத்தாலும் 2 இருக்குன்னு அர்த்தம். இதில் பாருங்கள், a பவர் 3/2, a பவர் 3/2 இது அவங்க ரூட்டே இல்லையே சார், ஆனால் இதையும் எப்படி இருபடி முருடுன்னு சொல்கிறாங்கன்னா, பவரில் 1/2ன்னு இருக்குது அப்படின்னா அது ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். பவரில் 1/2ன்னு இருக்குன்னா ஸ்கொயர் ரூட். அப்போ இது பாருங்கள், பையில் 2 அதான் 1/2ன்னு அர்த்தம். அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a பவர் இந்த 3 அப்படியே வந்துடும். ஸோ இதுதான் அர்த்தம். ஸோ இங்கேயும் ஆர்ம்ஸுக்குள்ளாடி என்ன இருக்குன்னு அர்த்தம்னா 2 இருக்குன்னு அர்த்தம். கீழே அவங்க இருபடி முருடுகள்னு கொடுத்துட்டு இதில் எது இருபடி முருடு இல்லை எது இருபடி முருடு இல்லைன்னு கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அவங்க டெட்டில் டிஆர்பிலாம் கேட்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்ல இருந்ததாமல் நமக்கு ட்ரிக் வச்சு கேட்குறாங்க. நம்ம இங்கே தான் தப்பு பண்ணிடுறோமே. அதனால் இந்த இடங்களை தான் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்ம பார்த்த உடனே என்ன நினைப்போம், ஓகே இப்போ இதுவே கமா வச்சுட்டு இதில் க்யூத் ரூட் ஆஃப் 7ன்னு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா இதெல்லாம் ரூட்டில் இருக்குது, இது மட்டும் ரூட்டில் இல்லாமல் இருக்குது, அப்போ இதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிவிடுவோம் பாருங்கள். ஸோ பவரில் 1/2 இருக்குன்னா அது ஸ்கொயர் ரூட். அதே தான் இது இங்கே பாருங்கள், பவரில் 1/3 இருக்குது, அப்போ இது என்னது க்யூத் ரூட். அப்போ க்யூத் ரூட் ஆஃப் ஏபின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட்டாக இருந்தால் அதை இருபடி முருடுகள்னு சொல்லுவோம். க்யூத் ரூட் இருந்துச்சு அப்படின்னா அதை கன முருடுகள், முப்படி முருடுகள்னு சொல்லுவாங்க, இல்லை 3ஆம் வரிசை முருடுகள்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கன முருடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வேறு வேறவா இருக்குன்னா அது வெவ்வேறு வரிசை கொண்ட முருடுகள். இப்போ இதெல்லாம் ஒரே மேலே சொன்ன இது ரெண்டும் ஒரே வரிசை. இது ஸ்கொயர் ரூட்டு, இது க்யூப் ரூட்டு. இதெல்லாம் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, இது க்யூத் ரூட் ஆஃப் 10ன்ட்டு வேறு வந்துடுது. அப்போ இது வெவ்வேறு வரிசை கொண்ட முருடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம புரியுதா? அந்த இடம் ரொம்ப முக்கியமானதுமா. அடுத்தது முழுமையான மற்றும் கலப்பு முருடுகள், பியூர் அண்டு மிக்சடு சர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி. இப்போ இதை பாருங்களேன், முழுமையான முருடு குணகம் வந்து 1 இருக்குன்னா, குணகம்னா கெழு கோஎஃபிஷியன்ட். இப்போ உதாரணத்துக்கு ரூட் ஆஃப் 3 இல்லை ரூட் ஆஃப் 35 அப்படின்னா எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி ரூட்டுக்கும் முன்னாடி இருக்கிற நம்பரை தான் கெழு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்படி 1 இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா முழுமையான முருடு அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? முழுமையான முருடு, பியூர் சர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் கெழு, குணகம், எந்த மாதிரியான வார்த்தை வேணாலும் முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க. இங்கிலீஷில் கோஎஃபிஷியன்ட் அப்படின்வாங்க. இப்போ இதெல்லாம் பாருங்கள், இந்த ரூட்டுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த ரூட்டுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை சார், இது வந்து க்யூத் ரூட், இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. முன்னாடி தனியாக இருக்கக்கூடிய விகிதமுறி எண் நம்பர், இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுமையான இல்லை பியூர் சர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் 1 தவிர வேறு எதுனா இருக்குன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதே ரூட் 35க்கு முன்னாடி ஒரு 7 சேர்த்துட்றேன், 7 ரூட் ஆஃப் 35 அப்படின்னா அது கலப்பு முருடுன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இங்கே 5, இங்கே 2, இங்கே 3ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு முருடோட குணகம் அதாவது கோஎஃபிஷியன்ட் 1ன்னு இருந்துச்சுன்னா அது பியூர் சர்ட், முழுமையான முருடு. 1 தவிர வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா அது கலப்பு முருடு, மிக்சடு சர்ட். ஓகேவா? இதில் இன்னும் சில டைப் இருக்குது பாருங்கள். எளிய மற்றும் கூட்டு முருடு. எளிய அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருக்குன்னா, இங்கே பாருங்கள் வெறும் ரூட் 3, 2 ரூட் 5, இங்கே 2 ரூட் 5ங்கிறது 2 உறுப்பு கிடையாது, மல்டிபிள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சேர்ந்து ஒரே உறுப்பாக தான் கணக்கு. ஸோ ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருந்துச்சுன்னா அது எளிய முருடு. ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்புகள், இதோ பாருங்கள் ரூட் 5, 3 ரூட் 2, இது கலப்பு கூட்டு முருடு அப்படின்னு சொல்லுவோம். காம்பவுண்ட் சர்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் 5 ப்ளஸ் ரூட் 2 இது கலப்பு முருடு, 2 உறுப்பு இருக்குது. ரூட் 5 மைனஸ் ரூட் 2 இது 2 முருடு இருக்குது, கலப்பு முருடு. ரூட் 5 இன்ட்டு ரூட் 2 இது கலப்பு முருடானா கிடையாது. ஏன்னா அடிஷன் சப்ராக்ஷன் இருக்கும்போது முருடுகளை கூட்ட முடியாது. பெருக்கல் இருந்து அதை சேர்த்து 1 வைக்கலாம், I2 10ன்ட்டு. அப்போ இது என்னது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எளிய முருடு தான். நீங்கள் 2 நம்பர் இருக்குன்னு இதை கலப்பு முருடுன்னு சொல்ல முடியாது. அதாவது தான் அவங்க அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூட்டு செயலிகளால், அதாவது கூட்டலும் கழித்தலும் மட்டும்தான் நடுவில் இருந்துச்சுன்னா அது கலப்பு முருடில் வரும். பெருக்கலோ வகுத்தலோ இருக்குன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துலான்றதால அது கலப்பு முருடில் வராது. எதுலேயே வந்துடும் அப்படின்னா எளிய முருடிலே வந்துடும். நம்ம புரியுதுங்களாம்மா? ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா எளிய முருடு, கூட்டு முருடு, கலப்பு முருடு இதிலெல்லாம் இருந்து அவங்க எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். இதில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள், பைனாமியல் சர்ட், ஈருறுப்பு முருடு. அதாவது
கூட்டல் மற்றும் கழித்தல் முறையில் கூட்டல் அல்லது கழித்தல் முறையில் இணைத்து எழுதப்பட்ட விரிவில் இரண்டும் முருடாகவோ அல்லது ஒன்று விகிதமுறு எண் மற்றொன்று முருடாகவோ இருப்பின் அது ஈருறுப்பு முருடு எனப்படும். அதாவது இப்படி இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா கொஞ்சம் முன்னாடி, அப்படி எழுதுகிறப்ப ரெண்டுமே முருடாக இருக்கணும், இல்லைனா ஒன்று விகிதமுறு எண் இன்னொன்று முருடாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை, 2 உறுப்பு இருக்குது அப்படின்னா அதை ஈருறுப்பு முகுடுன்னு சொல்லுவோம். அவ்வளோதான் விஷயம். மேலே சொன்னதில் நிறைய கூட சேர்த்து எழுதலாம். இங்கே 2 நம்பர் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை ஈருறுப்பு முருடு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஏறு வரிசையில் எழுதுக. இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானுமா. அவங்க இதை கொடுத்துட்டு நமக்கு கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 3 நம்பர்ஸை மாற்றி கொடுத்துட்டு ஏறு வரிசையில் இருக்கணும்னு கேட்பாங்க, இல்லை இது 3த்தையும் கொடுத்துட்டு ஏறு வரிசையில் எழுதுக்கணும்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னா இல்லை நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல இதோட வரிசைகள் என்னென்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே 3, இங்கே 2, இங்கே 4, 3, 2, 4. இது எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா எல்சிஎம். 3, 2, 4 எல்சிஎம் எடுத்தோன்னா 12. இப்போ இங்கே பாருங்கள், 2 பவர் இங்கே 3 வந்துடுச்சு. 3 எதால் பெருக்குனா 12 வரும், 4ஆல். அப்போ அந்த 4 பவரில் போட்டுக்கணும். ஸோ 2 பவர் 4, 2 பவர் 4 அப்படின்னா 16. இங்கே 4க்கு வருவோம். 4ஓட பவரில் இங்கே 2 வந்துடுச்சு, 12 வரணும். எதால் பெருக்குனா 12 வரும், 6ஆல் பெருக்குனா. அப்போ 4 பவர் 6. கரெக்டாக? கண்டிப்பாக 4 பவர் 6னா இப்போ நன்னாங்க 16, 16 நாங்கு 64. அப்போ 64ஓட க்யூப் ரொம்ப பெரிய நம்பராக தான் வரும். இருக்கட்டும், தேவைன்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை ஏறு வரிசையில் எழுதணும். இங்கே பாருங்கள், 3 பவர் 4 வந்துடுச்சு. பவரில் என்ன வரணும், 3. ஏன் 4 3 12. 3 பவர் 3னா 27. ஏன் சார் இங்கெல்லாம் எழுதிருக்கீங்க? எழுதலாம், இது ஒரு பெரிய நம்பர், நம்ம அவ்வளோ தூரம் உட்காந்து போட்டுட்ருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதில் பாருங்கள், ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் எது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் அப்படி தானே ஏறு வரிசைனா? இதில் எது சின்ன நம்பர்? 16. அப்போது இதுக்கு நேரில் வர்றது q√2. இது சின்னது. அடுத்தது 16க்கு அப்புறம் 27. 27ன்றது எந்த நம்பருக்கு எழுதணும்? 4√3, 64 க்யூப்ன்றது கண்டிப்பாக பெரிய நம்பர் தான். அப்போ இது எதுக்கு எழுதணும்? 4 தோக்கு √4. அப்போ இதுதான் இதோட ஏறு வரிசை. ஒருவேளை அவங்க நடுவில் சிம்பிள் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சின்னது பெருசு சிம்பிள், இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு அப்படிங்கிற அந்த ஆர்டரை கொடுப்பாங்க. இல்லைன்னா இந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கலாம். நம்ம புரியுதுங்களா? உள்ளே இருக்கிற 2 3 4 வச்சோ இந்த ரூட்டில் இருக்கிற நம்பரை வச்சோ நம்ம சொல்கிறது கிடையாது. எல்சிஎம் எடுத்து அதிலிருந்து சொல்கிறது. நம்ம புரியுதுங்களா? இதை கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. இதை கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஏறு வரிசையிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எழுதுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதே மாடலில் இன்னொரு கொஷினும் கூட இருக்குது. நான் அதை உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த டாப்பிக்கில் டெஸ்ட்டு கொடுக்கும்போது அதை கொடுக்குறேன். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முருடு டாப்பிக்கில் 5 வீடியோ முடிஞ்சிருக்கு. இன்னும் இதில் ஒரு வீடியோ போட முடியும். ஏன்னா அதில் சுருக்குதல் டாப்பிக்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. அது ஒரு வீடியோவாக பார்த்துட்டு இதில் புக் பேக்கில் ஒரு 15 கொஷின்ஸ் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக எப்படி பண்ணுறது, ஏன்னா இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த புக் பேக் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். தேங்க்யூ.